பூரி சப்பாத்தி செய்ய போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி சைடிஷ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம் கொண்டக்கடலையை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் மல்லி, 7 வரமிளகாய் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 5 சின்ன வெங்காயம், கட்டை விரல் துண்டு இஞ்சி, 4 முந்திரி பருப்பு, 3 பூண்டு பற்கள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொண்டக்கடலையை வேக வச்சதுக்கப்புறமா கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொண்டக்கடலை உள்ளே சேர்த்து மசாலா வாசனை போக தண்ணி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியவே நான் இப்போ உள்ளே சேர்த்துக்கிட்டேன். கொண்டக்கடலை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.